வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய கோதுமை மாவு ஸ்வீட்டு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராமுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கிறேங்க. இதில் 400 mlக்கு பால் இருக்குது. ஒரு பங்கு மாவுக்கு 2 பங்கு பால் கரெக்டாக இருக்குங்க. இதில் ஒரு பங்கு அதாவது 200 கிராமுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் பொடி, 400 mlக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது தவிர பொரிக்கிற எண்ணெயுமே 1 டீஸ்பூனுக்கு நெய் இருந்தால் போதும். இப்போ மாவை பிணைஞ்சிக்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டேங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற பாலை ஊற்றிக்கலாம். இது காய்ச்சாத பச்சை பால். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பாலை கூட இதில் ஊற்றிக்கலாம். பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு வரட்டுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கலாம். பால் நல்லா பொங்கி வருதுங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். ஒட்டுக்கா போட்டோம்னா கட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுறலாங்க. மாவு நல்லா கெட்டியாக உருண்டு வரணும். நல்லா கெட்டியாக வரணுங்க. இலக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம கடைசியாக உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டும். அதனால் நல்லா கெட்டியாக வரணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிட்டு அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சு அழகாக கெட்டியாக உருண்டையாக வர அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தட்டத்துக்கு இந்த மாவு மாற்றிடலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த மாவு நல்லா ஆறுட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாவு காய்ச்சிக்கலாங்க. இதில் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை போட்டுடலாம். ஒரு பங்கு சர்க்கரைக்கு 2 பங்கு தண்ணியும் ஊற்றிடலாம். எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயும் போட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வரட்டு. இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குதுங்க. இது ஒரு கம்பி பதம் இருந்தால் போதும். நம்ம நார்மலாக குலோப் ஜாமுனுக்கு எப்படி செய்வோமோ அந்த மாதிரி ஒரே ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும். இதே பக்கத்தில் இருக்கிற ஒரு அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். இந்த அடுப்பில் நம்ம கோதுமை மாவு சுட்டெடுக்கிறதுக்கு வடை சட்டி வச்சுட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. இந்த எண்ணெய் சூடாகிட்டுக்கிட்டு அப்படியே அடுப்பு கம்மி பண்ணி வச்சுட்டு போயிட்டு நம்ம கோதுமை மாவில் உருண்டை பிடிச்சிக்கலாம். இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நல்லா கையில் அமுத்தி பிணைஞ்சிக்கணுங்க. நம்ம சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக இருக்குமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக முழுன்னு ஆகிற அளவுக்கு பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாது. உங்களுக்கு ரொம்ப மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வரமாவு நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா உருண்டையாக பிணைஞ்சிட்டேன். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். அழகாக இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு ஒரு அமுத்து மட்டும் லேசாக அமுத்தி விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஓல் ஷேப் வந்துச்சு. இது ஓரத்தில் கிராக் இல்லாத மாதிரி நல்லா இப்படி அமுத்தி விட்ருங்க. இதில் வெடிப்பு இருக்கக்கூடாது. இதில் சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் நெய் கூட நீங்கள் தொடவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த ஓரத்துலலாம் அப்படியே அழகாக அமுத்தி விட்ருங்க. அழகாக டிசைன் வர மாதிரி. சப்போஸ் இந்த கத்தியில் மாவு ஒட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கத்தி கொஞ்சம் வரமாவில் தொட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். அழகாக உங்களுக்கு டிசைன் கிடச்சிரும். இந்த மாதிரி டிசைன் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக இதில் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டுங்க நல்லா சப்பட்டா பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சோண்டு வர கோதுமை மாவு எடுத்து அதில் ஒரு சைடு நல்லா டிப் பண்ணிக்கணுங்க. இந்த ஒரு சைடு மட்டும் மாவு வாங்கினா போதும். இந்த சைடு வேண்டியதில்லை. இந்த மாதிரி நம்ம அரிக்கி வச்சுருக்கோம்லங்க பஜ்ஜி வடையெல்லாம் போடுறதுக்கு. இதில் நம்ம எந்த சைடு மாவு வாக்கணுமோ அதை வச்சு ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்திங்கன்னா அழகாக டிசைனாக நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ இந்த மாதிரி டிசைனோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். மீதிக்கிற எல்லா மாவுலையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவுலையுமே நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சாச்சுங்க. இங்கே எண்ணெயும் சூடாக இருக்குது. ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம செய்யலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இது குலோப் ஜாமுன் டேஸ்ட் கிடைக்கும். அதுவே நல்லா வெந்துருச்சிங்கன்னா மேலே மிதந்து வருது பாருங்க. அப்புறம் நம்ம திருப்பி விட்டுறலாம். 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இது பாருங்கள் நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு. இப்போ நல்லா பூரி மாதிரி புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்திருக்குது. இங்கே சூடாக இருக்கிற சக்கரை பாகில் இதை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் இது எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷமாக நல்லா இந்த ஸ்வீட் ஊறிடுச்சுங்க. வெளியே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டு வச்சுருந்தோம்னா கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். ரொம்ப கொலன்னு ஆன மாதிரி ஆயிருங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான கோதுமை மாவு ஸ்வீட் ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே நீங்கள் நினச்சின்னு இதை செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.